யூவப் டிவி சொந்தங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் காயத்ரி. போன வீடியோல கோர்முஸ் நீரிணை வழியாக இந்திய கப்பல்கள் வர ஈரான் அனுமதித்ததா என்ற விடயத்தை நான் உங்களோடு பகிர்ந்திருந்தேன். இந்த வீடியோல 2 கப்பல்கள் இந்தியாவுக்கு வந்தது என்ற தகவலை இப்ப நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன். இந்த முறை நீங்க பார்க்க போனா ஈரான்ல அமெரிக்க இஸ்ரேல் தாக்குதலுக்கு பின் மத்திய கிழக்கில் நிலவிய பதற்றம் காரணமாக ஹோர்முஸ் வழியாக கப்பல்கள் வர தடை விதிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில இந்திய கப்பல்கள் 2 கப்பல்கள் ஈரான்ல இருந்து இந்தியாவிற்கு ஹோர்முஸ் நீரிணை வழியாக வந்துள்ளது. இந்த தகவலை இந்திய வெளியுறவு அமைச்சகம் சனிக்கிழமை வெளியிட்டுள்ளது. மத்திய கிழக்குல அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் நாடுகளுக்கு இடையேயான போர் பதற்றம் காரணமாக எரிவாயு எண்ணெய் பிரச்சனைகள் பாதிப்புகளை நாம் நாளுக்கு நாள் சந்திச்சு கொண்டு இருக்கிறோம். அதோட இந்த எரிவாயு பிரச்சனை என்றது அதால மக்கள் படுற அவதிகள் என்றதை நாம் கண்கூட பார்த்து கொண்டே இருக்கிறோம். நாளுக்கு நாள் எரிவாயுவுக்காக சிலிண்டர்களுக்காக போராடும் மக்கள், பெட்ரோல்களுக்காக டீசல்களுக்காக லைன்ல நின்று அதுலயும் பதிவு செய்துட்டு இப்படி குறிப்பிட்ட அளவு தான் பெட்ரோல்கள் டீசல்கள் தரலாம் என்ற விடயங்கள் செய்தித்தளங்கள் வாயிலாக நாம் அறிந்திருக்கிறோம். அதோடு இல்லாம அன்றாட வாழ்க்கையில நமக்கு நடக்கிற விடயங்களா கூட இது இருக்கின்றது. இந்த நிலையில இலங்கையில மட்டுமில்ல, இப்ப இந்திய அரசு ஒரு புதிய சட்டத்தை கொண்டு வந்திருக்கு. இந்திய அரசு ஒரு புதிய சட்டத்தை கொண்டு வந்திருக்கு. இத நான் பின்னுக்கு சொல்றேன். இது என்ன தகவல், என்ன விடயம் சம்பந்தமானது என்று சொல்லி போட்டு நான் இந்த விடயத்தை இந்த வீடியோட கடைசியில நான் உங்களுக்கு சொல்லுவேன். அது வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்க. இப்ப எண்ணெய் பிரச்சனையா இருக்கட்டும், எரிவாயு பிரச்சனையா இருக்கட்டும், ஆனா இந்திய அரசு என்ன சொல்லி இருக்குன்னு சொன்னா மக்கள் அவதிப்பட வேண்டாம், அப்படியான விடயங்கள் இங்கு நடைபெறவில்லை. எண்ணெய் அடுத்தது எரிவாயு எல்லாம் கையிருப்பில் இருப்பதாக இந்திய அரசு உத்தியோகபூர்வமாக அறிவிச்சிருக்குது. இந்திய கப்பல்கள் 2 இந்திய கப்பல்கள் ஹோர்முஸ் நீரிணை வழியாக இந்தியாவுக்கு வந்ததா? இந்த விடயம் தொடர்பான அறிவிப்பை இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் சனிக்கிழமை வெளியிட்டுள்ளது. வாங்க அது சம்பந்தமான விஷயங்களை நம்ம பார்க்கலாம். இந்தியாவுக்கு வரக்கூடிய கப்பல்கள் ஹோர்முஸ் நீரிணையை கடந்துள்ளன. சிவாலிக், நந்தா தேவி என்னும் 2 இந்திய கப்பல்கள் ஹோர்முஸ் நீரிணை கடந்துள்ளன. அவை தற்போது இந்திய துறைமுகங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றன என இந்திய வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்வால் சனிக்கிழமை தெரிவித்துள்ளார். 2 கப்பல்களிலும் தலா 46,000 மெட்ரிக் டன்களும் அதிகமான எல்பிஜி எரிவாயு என மொத்தமாக சுமார் 93,000 மெட்ரிக் டன்கள் எரிவாயு உள்ளது என அவர் தெரிவித்துள்ளார். பல இந்திய கப்பல்கள் வளைகுடா பிராந்தியத்தில் சிக்கிக் கொண்டிருப்பதாகவும் இந்தியா அதன் எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்ய முயற்சிப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கு நெருக்கடிக்கு மத்தியில் பாரசீக வளைகுடாவில் இந்திய கொடிகளை ஏந்திய 22 கப்பல்கள் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக கப்பல் போக்குவரத்து அமைச்சகத்தின் சிறப்பு செயலாளர் ராஜேஷ் குமார் கூறுகையில், இதில் 6 எல்பிஜி டேங்கர்கள், 1 எல்என்ஜி டேங்கர், 4 கச்சா எண்ணெய் டேங்கர்கள், ரசாயன பொருட்கள் ஏந்திய 1 டேங்கர், 3 கொள்கலன் கப்பல்கள், 2 பெரிய தாங்கு கப்பல்கள், நீருக்கு அடியில் தோண்டுவதற்கு பயன்படும் டிரெட்ஜர் கப்பல் ஆகியன அடங்கும். மேலும் 1 கப் எம்டி பாலஸ்ட் நிலையில் உள்ளது. 3 கப்பல்கள் ட்ரை ட்ராங் நிலையில் உள்ளன. எம்டி பாலஸ்ட் என்பது அந்த கப்பல் எந்த சரக்கையும் எடுத்து செல்லாமல் இருப்பதை குறிக்கும்.
ட்ரைடான் என்பது அந்த கப்பல்கள் வழக்கமான பழுது பார்க்கும் பணிகளில் இருப்பதை குறிக்கும் என அவர் தெரிவித்துள்ளார். நான் இந்த வீடியோ தொடக்கத்துல ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். இத கடந்து போகாம இந்த வீடியோவை முழுமையா பாருங்க. நான் உங்களுக்கு கடைசியில ஒரு விஷயம் சொல்லுவேன். அந்த விஷயம் என்னன்னு சொன்னா, எரிபொருட்கள் தட்டுப்பாடு என்றதை தாண்டி அதை எவ்வாறு எரிபொருட்கள் சம்பந்தமான விடயங்களை பூர்த்தி செய்யலாம் என்று சொல்லி போட்டு இந்திய அரசு முழுமையாக நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டு வருகின்றது. இந்த இந்தியாவுல உள்நாட்டு எரிபொருள் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்த வகையில இந்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டு வருகிறது. அந்த நடவடிக்கையில் முக்கிய இப்ப ஒரு விஷயத்தை இந்திய அரசு உத்தியோகபூர்வமா அறிவிச்சிருக்கு. அது என்னன்னு சொன்னா, 1955 விதிகளை பயன்படுத்தி அரசாங்கம் புதிய உத்தரவை பிறப்பித்துள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் என்ன என்று சொன்னா, குழாய் மற்றும் எல்பிஜி இணைப்புகள் இரண்டையும் வைத்திருக்கும் நுகர்வோர் எல்பிஜி இணைப்பை தொடர்ந்து வைத்திருக்க முடியாது. அதாவது இயற்கை எரிவாயுவை பயன்படுத்தி கொண்டிருக்கிறவங்க சிலிண்டர் எரிவாயுவையும் பயன்படுத்த முடியாது என்ற விடயத்தை உத்தியோகபூர்வமாக இந்திய அரசு அறிவிச்சிருக்கு. அப்படி அந்த சிலிண்டர்களை வச்சு கொண்டு இயற்கை எரிவாயுகளை பாவிச்சு கொண்டு இருக்கிறவங்க சிலிண்டரையும் பாவிக்கிறதுக்கு போனா சிலிண்டர்ல எரிவாயு நிரப்ப முடியாது. அதுக்காக அதை தடை விதிச்சிருக்கு இந்திய அரசு. ஆகவே நீங்க ஒன்று பாவிக்கலாம். ஒன்று நீங்க இயற்கை எரிவாயு குழாய் வழி மூலம் பாவிக்கலாம், அல்லது சிலிண்டரை பாவிக்கலாம். இரண்டையும் ஒன்றாக பாவிக்க முடியாது என்று சொல்லி போட்டு இந்திய அரசு சனிக்கிழமை அறிவிச்சிருக்குது. நாளுக்கு நாள் பதிவுகள் எரிவாயுக்காக பதிவுகள் அதிகரிச்சு கொண்டு போகுதாம். அந்த வகையில நேற்று முன்தினம் 75 லட்சம் இருந்தது, இன்று 88 லட்சமாக மாறி இருக்கு என்று சொல்லி இந்திய அரசு தகவல்கள் தெரிவிக்கின்றது. ஆகவே மக்கள் எரிவாயுக்காக திரும்ப திரும்ப இந்திய அரசு சொல்ற ஒரே விடயம் என்னவென்றால், மக்கள் எரிவாயுக்காக பதட்டப்பட வேண்டாம், சண்டை பிடிக்க வேண்டாம், பீதி அடைய வேண்டாம், எங்களுடைய கையிருப்பில் எல்லாமே இருக்குன்னு சொல்லி இந்திய அரசு திரும்ப திரும்ப மக்களுக்கு அறிவிச்சிருக்குது. இயற்கை எரிவாயு சிலிண்டர் சம்பந்தமான விடயங்களை நாம் அடுத்த வீடியோவில் காணலாம். உங்களுடைய கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள்.